என் பேங்க் வந்து தெரியாம என் மேல கை வச்சா என்னவா என் மேல கை வச்சீங்க என்ன என் மேல கை சரி ரவுடிங்க என் பங்காளி பொண்ணுனா இந்த நேரம் அதான் சுத்தி நடக்கும் ஒரு கூப்பிடு பாப்போம் பாருங்க கூப்பிடுவோம் இந்த பக்கமும் தண்ணி ஓடுது இந்த பக்கமும் தண்ணி ஓடுது நம்ம இப்படியே ஆடி வந்துட்டான் என்ன ஐயோ என்ன அந்த பக்கம் போயிடாத அப்புறம் தண்ணி குடிச்சிடும் நான் காட்டுறேன் அவனே அண்டா குடுத்துருக்கான் என்ன பூமி புழுத்துற பூமி இல்ல அது புழுத்துற பூமி கிடையாது மண்ணவாரி போட்டு மாட்டாங்க அது போன்று மரக்கட்டமே இந்த உலகத்திலே அவன் நடத்திலே வரம் இருக்கிறது அதை பார்த்தவனே பார்த்தார்கள் இந்த மூன்று எவரும் பிரம்மா விஷ்ணு விஷ்ணு இந்த உலகத்திலே
அல்லவா இதுக்கு நீதான் ஒரு உபயம் செய்ய வேண்டும் அப்படி என்று என தேவரான சொல்லும்போது பார்த்தான் யாரு எல்லா ஆசிரியர்களும் மண்ணாசை பொன்னாசை இந்த சுந்தரம் சுந்தரம் இந்த ஓசுந்தரம் என்ன பண்ணா சாந்தி சபாது அத்தர் புலகு சொல்லக்கூடிய கலவரம் அப்படி பாத்திர மலையெல்லாம் வேற என்ன பண்ணி இப்போ போனா பாரு என்ன ஓடுது என்ன பண்ண சொல்ற பார்த்தா அண்ணா வர பார்த்தா ஆமா இந்த மோடி புதுசா அறிவிச்சாரு இலவச பாத்துருங்க அது வேறு இந்த பீங்கா ரெண்டு எனக்கு வேண்டும்னா தம்பி அதை சும்மா இருப்பானா பார்த்தான் அண்ணா உனக்கு திமாளி எனக்கு இன்னும் கல்யாணம் உனக்கு எனக்கு வாயில பேசிட்டாங்க அண்ணன் வர பார்த்தா தம்பி உங்களோட இருந்தா தம்பி கரெக்டா நினைச்சா அண்ணன் உங்களோட இருந்தா பொண்ணு கிடைக்காது சொல்லி இவனுக்கு பேசிட்டாங்க பாரு அண்ணன் மாதிரி எடுத்தான் பால தம்பியும் ஒரு நம்ம வந்த வேலை இந்த வார்த்தையை நாம் தெரிவிக்க வேண்டும் அப்படி என்று அவள் ஓடி வந்து அப்பா அப்படி என்று இவன் சொல்ல ஓடி வரும்போது அவ அழக கண்டு இந்த பிரம்மதேவனுக்கு மதிமாறி சொன்னா ரதியும் அந்த ரதியை விட இவளை எவ்வளவு அழகா இருக்கிறாள் அப்படின்னு இவள் ஓடி வரும்போது அவள் இடையழகை பார்த்து அவள் அழகை பார்த்து இந்த பிரம்மதேவனுக்கு மதிமா அவள்கிட்ட பார்த்தா ஐயோ அவளுடைய அழகை எனக்கு காதுகாரன் சொல்லிக்கிறானா அவங்க அழகுங்க நீங்க அப்படி சொல்லிலையே அவள்கிட்ட பார்த்துட்டு மொட்டையாண்டா என்ன அவளுடைய அழகை நீங்க பீடி வரையா ஓடி வந்து அந்த பிரம்மதேவன் இவன் காமம் தலைக்கு மீறி காமம் கண்ணை மறைச்சி போச்சு பார்த்த உடனே உலகத்திலே பெத்த பொண்ணு யாரு பொண்ணு கிட்ட போய் தப்பா நடக்கலாமா உலகம் ஏற்குமா இது நீதியா ஆயமா அப்பா எனக்கு தந்தை மூர்த்தி பார்த்தான் ஆனால் காமம் நான் கட்டி சேர வேண்டும் அப்படி என்று ஓடி போது இவர் பார்த்தால் இந்த உலக பாதுகாக்கவில்லை பார்த்தால் கடை முடிவில்லை அவர் கைலாயம் சென்றார் அந்த கைலாயம் அவர் செல்லும் போது கைலாயம் எப்படி இருக்கும் அதாவது பனி மண்டலம் பொறுமண்டலம் சொல்லுவாங்க அது மாதிரி இருக்கும்
சிவனுக்கு எத்தனை தலை? சிவனுக்கு 5 சிரம் என்பார்கள். சிரம் சொன்னா நிறைய பேருக்கு தெரியும் தெரியாது. ஆமா. சிவனுக்கு எத்தனை சிரம்? தலை சிரம் தலை 5 சிரம். பிரம்மதேவனுக்கு பிரம்மதேவனுக்கு 4 முகம் தான் சொல்லிக்கிறோம். கிடையாது. பிரம்மதேவனுக்கு 5 முகம் தான் இருக்கு. ஏற்கனவே பிரம்மதேவனுக்கு 5 முகம் இருந்தது. ஆனால் இந்த துரோதமை நேரா ஓடி போய் உமா மகேஸ்வரி அம்மா ஒரு பெண்ணின் மனது ஒரு பெண்ணுக்கு தான் தெரியும். நீங்கள் என்ன செய்ய வேண்டும் அப்படி என்று அந்த பார்வதி காலை விழுந்து அழகும். அம்மா நீ இங்கே இரு, நான் தெரிவிக்கின்றேன் அப்படி என்று வெளியே வரும்போது அந்த நேரத்தில் கொடியக்கூடிய பரமநாதன் அங்கே கிடையாது. அவன் மக்களுக்கு புத்தி மோட்சம் அளிக்க கொடியலுக்க அவன் செஞ்சு விட்டான். ஏற்கனவே பிரம்மதேவனுக்கு ஒரு சிற்றாசை, ஒரு சிறிய ஆசை. என்ன ஆசை? சிவனுக்கும் 5 சிரம், பிரம்மதேவனுக்கும் நமக்கு 5 சிரம். அப்ப சிவனமர்புரி சிமாலத்தில் நம் ஒரு நாள் வந்து அப்படி யாருக்கு ஆசை? பிரம்மதேவனுக்கு ஒரு சிற்றாசை. இதை பார்த்தார் கைலாயம் என்பது புகமண்டலமா இருக்கும். யார் வருகிறார், யார் போகிறார் அப்படி என்று அந்த பொன்னாசியை என்ன ஆச்சு? அந்த சிம்மான் அமரக்கூடிய சிம்மானது அமர வேண்டும். அவன் ஒரே குறிக்கோளா இருந்தான். அவன் இருந்த போது நேராக அவன் சிம்மானத்தில் அமர்ந்திருந்தான். அமர்ந்த உடனே ஐயோ கொண்டு வந்து அப்பயாவது அம்மா நான் கைலாயவாசன் கிடையாது, நான் தான் பிரம்மதேவன் அப்படின்னு அந்த அம்மா கிட்ட இவன் வாய் தருவல. இவனுக்கு ஆசை வந்து போச்சு. அப்பேற்பட்ட ஈஸ்வரன் மனைவி வாழ்த்து விழுகிறாளே அப்படின்னு இவன் வாயை திறக்கல. இவன் மௌனமாக இவன் அமர்ந்திருக்கும் போது படியத்த சென்றபடி அந்த ஈஸ்வரன் அவன் ஓடி வந்தான். என்னடா இது? மழையில கூத்தாடுறீங்க. போர் போட்டு வச்சிருப்பாங்க. போடு ஒரு நாள் பையட்டு வேண்டாம் கோடு போட்டுருவாங்க. ஒரு நாள் கணக்கு காலையில போய் உடனே அந்த கோட்டுக்கு காசு வைக்க அப்படின்னு கேட்பாங்க. கெட்டிக்காரன் கவாசி 100ல ஒரு 80% பொய் தான் சொல்லுவான், 70% தான் உண்மை சொல்லுவான். ஆனா நீ சொன்ன பத்தி போடு, எங்க அம்மா கறி சத்தியமா பண்ணுவானா? அது போகட்டும். இப்ப பார்த்தான் போய் வந்து பிரம்மதேவா நீ செய்ய காரியமா நீ சொல்லலாமா? ஓடி வந்து அப்ப சிறப்பு சென்று விழுந்து விழுந்த உடனே இதை பார்த்தாரு. அந்த சிரம் துள்ளி 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 ஓடி வந்து உடனே உன்னை நான் தட்டி சேர அதனாலே எனக்கு இந்த முத்தம் தான் அப்படி என்று கேட்கும் போது இந்த திரோதமை 5 முத்தமும் கொடுத்தார். அந்த 5 முத்தமும் கொடுத்த உடனே அங்க 5 பிள்ளை பிறந்தது. 5 குழந்தை. அவங்க யாரு? ஊரு முத்தம் கொடுத்தானே அந்த சிரம் அந்த தலை அந்த பிள்ளைகள் பத்தி யாராரு முந்தி முதலாக வல்லாமை கண்டன் பூபால கண்டன் இல்ல கண்டன் அக்னி கண்டன் மோக கண்டன் அந்த 5 கண்டாதி கண்டிருக்கும் முந்தி முதலாக பிறந்த பிள்ளை நான் யார்? ஆமா செவுத்த போற போய் பலன் ஓடுறத நானு
நெல்லரி கறி சாப்பிட்டீங்களா? அவர்லாமா சாப்பிட்டாரு? நாய்கறி கூட சாப்பிட்டுப்போம். நாய்கறி நூலியா? ஆமா, ஆண்டு கூட கலப்படம் பண்ணி கொடுத்தா சாப்பிடு. சே, அது ஒரு ஊர்ல வந்தா பகட்டும் சக்கரவர்த்தி இந்த நல்லவன் கண்டாரு நான் பிறந்து நல்ல முடிவோடு இதே மனைவி அவள் யாரு? கொல்லாமல் கண்டி நல்லவன் கண்டி இருந்த போதும் இது நிலத்திலே சிக்கி வச்சு போக வேண்டும். போலாமா? நல்ல முடிவோடு நீரும் ஒரு மயமக்களும் வல்லாண்டு வல்லாண்டு வளவோடு நூறாண்டு வளர வேண்டும் என்று நான் ஆசீர்வாதம் வந்தேன். கண்டனம் ஜனமோ நாட்டி வாழ